வணக்கம். தற்போது கிடைத்த செய்திகள். திரையில் காட்டப்பட்டுள்ள மர்ம நபர் செய்த சம்பவம் அவ்வாறானது. அவர் செய்த சம்பவத்தால் கடைசியாக 2024 வேர்ல்டு கப் வந்த இந்திய அணியில் பல நபர்கள் மரணமடைந்துள்ளனர். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் கொலையாளி. அவர் ஹார்திக் பாண்டியாவுக்கு செய்த சம்பவம் என்ன? எனக்கு மகேஷ் தீக்ஷணாவை பார்த்தாலே பயம். அவரின் மேஜிக்கான போன்ற சொல்லுக்கு என்னால் ஒருபோதும் விளையாட முடிவதில்லை என்று ஹார்திக் பாண்டியா கூறியதாக போன்ற அந்த மீம்ஸ் மிகவும் வைரலாகி ஹார்திக் பாண்டியாவின் கண்களில் பட்டு பார்த்த இடத்திலேயே உயிர் துறந்தார். அது மட்டுமன்றி அவர் பும்ராவுக்கு செய்த சம்பவம் மிகவும் துரோகமானது. பும்ரா கூறியதாக ஒரு மீம் வைரலானது. கசுல் ரஜிதாவை விட நான் பெரிய பவுலர் கிடையாது, அவரை போல் வேறு யாராலும் இந்த உலகில் சிறப்பாக பந்து வீச முடியாது என ஜஸ்பிரீத் பும்ரா கூறியதாக குறிப்பிட்டார். இந்த உலகிலே மோஸ்ட் எக்கானமிக்கல் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா இதை கண்டவுடன் பார்த்த இடத்திலேயே தன் உயிரை துறந்தார். அது மட்டுமன்றி அவர் ரோஹித் சர்மாவுக்கு செய்த அநியாயம் மிகவும் அபாயமானது. எதிர்வரும் ஜூலை நடைபெற இருக்கும் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இலங்கையை வெல்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா குறிப்பிட்டதாக அவர் கூறியிருக்கும் மீம் மிகவும் வைரலாகி ரோஹித் சர்மாவின் கண்களில் பார்வையிட்டு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனாகிய ரோஹித் சர்மா பார்த்த இடத்திலே உயிரை துறந்தார். அடுத்ததாக அந்த மர்ம நபர் செய்த விடயம் மிகவும் உச்சகட்டமானது. அதாவது குசல் மெண்டிஸ் போல நானும் ஒரு பெரிய பேட்ஸ்மேன் ஆக வேண்டும் என்பது எனது ஆசை. நானும் அவரின் வெறித்தனமான ஒரு ரசிகன் என சப்மன் கில் குறிப்பிட்டதாக கூறியிருக்கிறார். T20யின் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக காணப்படும் சப்மன் கில் இதை பார்த்த உடனே சம்பவ இடத்தில் உயிர் துறந்தார். அடுத்ததாக இசான் கிசான் கை சுட்டி காட்டப்படும் ஸ்கை எனப்படும் சூரியகுமார் யாதவை வைத்து செய்த சம்பவம் மிகவும் 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 மன வருத்தத்துக்குரியது. அன்று சூரியகுமார் பிடித்த கெட்சை பார்த்தவுடன் எனக்கு ஆஞ்சலோ மெத்யூஸின் ஞாபகம் வந்தது என ரோஹித் சர்மா குறிப்பிட்டதாக கூறியிருக்கிறார். அடுத்ததாக சூரியகுமாரின் உயிரும் போகுமா? மர்மமாக இருக்கிறது இந்த விடயம். அந்த மர்மமாக திகழும் மர்ம நபரை பிடித்து தருபவர்களுக்கு பணப்பரிசு தொகை காத்திருக்கிறது. அதாவது அவரை உயிருடன் பிடித்து தந்தால் 7 ரூபாயும் மற்றும் பிணமாக தருபவர்களுக்கு ரூபாய் 18 கடனாக தரப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு T20 மேட்சின் நம்பர் 1 ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவும் மற்றும் உலகிலேயே எக்கானமிக்கல் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா உலகிலேயே மிகவும் கேவலமான ஒரு ஓவருக்கு தலா 10,000 ரன்கள் வீதம் வழங்கும் ரஜிதாவை விட நான் பெரிய பவுலர் இல்லை கிடையாது என்று கூறுவதும் T20யின் நம்பர் 1 கேப்டன் ஆகிய ரோஹித் சர்மா இலங்கை மிகவும் கடுமையான அணி என்று குறிப்பிட்டிருப்பதும் மற்றும் T20யின் நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஆக இருக்கும் கில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் லிஸ்ட்களில் இல்லாத குசல் மெண்டிஸின் ரசிகன் என குறிப்பிடப்பட்டிருப்பது பொய்யான வதந்தியாகும். இவ்வாறு பல பொய்யான மீம்களை வெளியிட்டு பல ஃபேமஸான கிரிக்கெட்டர்களின் உயிரை வாங்கிய இவர் சைக்கோ கொலையாளியா?